Hello everyone, welcome to our channel. In the video class 12th NCERT Max Chapter 9 Differential Equations exercise 9.2 introduction வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா வந்து என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து y ஈக்குவல் டு a sin x ப்ளஸ் b அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். ஸோ என்ன வரும், ஸோ dy பை dx ஈக்குவல் டு a sin x ப்ளஸ் b. இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வரும், cos x ப்ளஸ் b. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் பி இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வந்துடும். திருப்பியுமே நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போது எனக்கு என்ன வரும், ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் ப்ளஸ் பின்னு வந்து எனக்கு வரும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் வந்து என்னது, திஸ் இஸ் நத்திங் பட் y அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஏன்னா இங்கே ஒய்யோட வேல்யூ இதுதான். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து எழுதலாம். ஸோ இப்போது இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நான் கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து திஸ் இஸ் அ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நான் வந்து இப்போது இதை வந்து யூஸ் பண்ணுறேன். and this will be the solution for the differential equation அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஸோ திஸ் வில் பி தி சொல்யூஷன் ஃபார் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். எப்படி வந்து நான் இதை சொல்யூஷன்னு சொல்லலாம்னா, என்னோடய எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் வந்து திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கா. இது வந்து கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் எப்படி வந்து நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு இது வந்து ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்கிறேன். இப்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை நான் வந்து இப்போ இதை வந்து யூஸ் பண்ணுறேன். அண்டு இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது வந்து என்னது, இங்கே மைனஸ் ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஒய் என்னது, ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பி. ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணால் என்ன வரும், மைனஸ் ஏ sin x plus b plus a sin x plus b வந்து வரும், which is equal to 0. அப்போ வந்து என்னோட எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா. அப்போ வந்து நான் என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் அ சொல்யூஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அப்போது வாட் இஸ் அ ஜென்ரல் சொல்யூஷன் அண்ட் வாட் இஸ் அ பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்றது பார்ப்போம். ஜென்ரல் சொல்யூஷன்னா என்னென்னா த சொல்யூஷன் விச் கண்டெய்ன்ஸ் as many as arbitrary constants as the order of the differential equation. அதாவது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்கும் ஜென்ரல் சொல்யூஷனில். அந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் வந்து எத்தனையோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ்னால் என்னது, ரேண்டம் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போது இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் எக்ஸ் ப்ளஸ் பின்னு இருக்குது. இப்போது இங்கே ஏவும் பியும் வந்து என்னது, கான்ஸ்டன்ட், ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது ரேண்டம் கான்ஸ்டன்ட்ஸ். இப்போது ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஏ வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறேன், பி வந்து 7ன்னு எடுத்துக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் 1 வந்து ஏ வேல்யூ 5ன்னு எடுத்துக்கிறாங்க, பி வந்து 2ன்னு எடுத்துக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் 2 ஏ வந்து 7ன்னு எடுத்துக்கிறாங்க, பி வந்து -8ன்னு வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு பர்சனுக்கும் வந்து அது வந்து மாறும், ரேண்டம் வேல்யூஸாக வந்து எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி வர்றது வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். இதே வந்து இந்த கான்ஸ்டன்ட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ கொடுத்து வர்றது நம்ம வந்து பர்டிகுலர் சொல்யூஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏக்கும் பிக்கும் இட் வில் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட் வேல்யூ இன் த பர்டிகுலர் சொல்யூஷன்.
பர்டிகுலர் சொல்யூஷனில் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்காது. ஸோ இது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து இதில் தாராளமாக வந்து போதும். இந்த எக்ஸசைஸ்க்கு இன்னும் டீட்டெயிலாக, அதாவது வந்து இது வந்து நம்ம எப்படி இது வந்து சொல்யூஷன்னு சொல்கிறோம்ல, ஸோ இது வந்து நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணியும் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு சொல்யூஷன், அதாவது சொல்யூஷன் அப்படின்னா என்னது, இப்போது நம்ம ஜென்ரலாகவே வந்து நம்ம ஒரு பாலினாமியல் வந்து எடுத்துக்கிறோம், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். எப்படி சால்வ் பண்ணுவோம், நம்ம 10th படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்மை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு x இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டு ஒரு 2 வேல்யூ வரும். அந்த வேல்யூவை எடுத்து நான் வந்து அந்த பர்டிகுலர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே நான் போட்டேன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும், அங்கே ஈக்குவல் டு 0னா ஈக்குவல் டு 0னே எனக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அப்போ வந்து நான் என்ன சொல்லலாம், 3i, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஈக்குவேஷனை வந்து நான் சால்வ் பண்ணி, அதாவது ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் செஞ்சு எனக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து 5, 2 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். அப்படின்னா அந்த 5ஐயும் 2ஐயும் எடுத்து நான் திருப்பியும் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணும் போது அதோட ரிசல்டன்ட் ஆன்சர் வந்து எனக்கு 0 வருது. அதாவது ஆன்சர் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடும் 0 தான். அப்போ வந்து எனக்கு ஆன்சர், நான் வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு கிடைக்கிறது 0 தான். அப்போ வந்து நான் என்ன சொல்லலாம், இந்த 5ம் இந்த 2ம் வந்து என்னோட சொல்யூஷன் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். அதே தான் இப்போ வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இதுதான் வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதில் நான் வந்து இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு இங்கே வந்து எல்ஹெச்எஸில் இந்த d²y/dx² வேல்யூவையும் ஒய்யோட வேல்யூவையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணும் போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 0 வந்து ஆன்சராக கிடைக்கிது. அப்போது என்ன சொல்லலாம், திஸ் இஸ் த சொல்யூஷன் ஃபார் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். யூஸிங் இன்டகிரேஷன் அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து இதுனா என்ன அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பர்டிகுலர் சொல்யூஷன்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ பர்டிகுலர் சொல்யூஷன்னா சொல்யூஷன் obtained by giving particular values to the arbitrary constants in the general solution of the differential equation. இங்கே general solutionனா என்னென்னு பார்த்தோம்ல, அதில் வந்து arbitrary constantsனால் இங்கே வந்து என்ன பார்த்தோம், இந்த எக்ஸாம்பிளில் ஏவும் பியும் பார்த்தோமா, அதை வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. அதாவது இப்போது இங்கே வந்து என்ன எடுத்துக்கிட்டோம், y = a sin x + bன்னு எடுத்துக்கிட்டோமா. ஸோ இப்போ இந்த இடத்துல y = 3 sin x + 2. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேல்யூவை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பர்டிகுலர் வேல்யூஸ் டு த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அண்ட் இது வந்து நம்ம இங்கே வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டே வந்து வராது பர்டிகுலர் சொல்யூஷனில். ஸோ சொல்யூஷன் obtained by giving particular values to the ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ். ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கு பர்டிகுலர் வேல்யூஸை வந்து கொடுக்குறோம்ல, எதுலேருந்து எடுக்கிறது, ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து வர அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸுக்கு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வந்து கொடுக்குறோம்ல, அது மூலயமா வந்து நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்குதுல்ல, அதை தான் வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ட்டு. அண்டு இன்னொரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து 1 மார்க்லலாம் வந்து கேட்கும் போது வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் will be equal to number of arbitrary constant in general solution. அதாவது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டரும் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் அந்த ஜென்ரல் சொல்யூஷனில் இருக்கிற அந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸும் வந்து நம்பர் ஆஃப் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸும் சேமாக இருக்கும் அப்படின்றது தான் வந்து பாயிண்ட்டு. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மார்க் சால்வ் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த எக்ஸசைஸ் பார்க்கும் போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ எக்ஸாம்பிள் 2 வந்து பார்க்கலாம். வெரிஃபை தட் த ஃபங்க்ஷன் y = e⁻−3x is a solution of the
டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. என்னன்னா y ஈக்குவல் டு e பவர் மைனஸ் 3x வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படின்றத வெரிஃபை பண்ணணும். ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ ஒய் வந்து இங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஒய் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 3x. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ், இ பார் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், இ பார் எக்ஸே வரும். அப்போ இ பார் மைனஸ் 3xும் அதே தான். எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 3x இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இட் வில் பி மைனஸ் 3 இ பார் மைனஸ் 3xன்னு வரும். நெக்ஸ்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ இங்கே மைனஸ் 3 அப்படியே வச்சுக்கிறோம். அண்ட் இ பார் மைனஸ் 3xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். திருப்பியும் இ பார் மைனஸ் 3xனே வரும். அண்ட் இங்கே வந்து என்ன இருக்குது, எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் 3x. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3. ஸோ இட் வில் பி 9 இ பார் மைனஸ் 3xன்னு வந்து கிடைக்கும். இப்போ வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ தெரியும், டிஒய் பை டிஎக்ஸ் வேல்யூ தெரியும், ஒய் வேல்யூவும் தெரியும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் 9 இ பார் மைனஸ் 3x ப்ளஸ் மைனஸ் 3 இ பார் மைனஸ் 3x. அடுத்தது மைனஸ் 6 இன்டூ இ பார் மைனஸ் 3xன்னு வந்து வரும். ஸோ இப்போ சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து என்ன இருக்குது, 9 இ பார் மைனஸ் 3x மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் 3 e power minus 3x minus 6 e power minus 3x. காமன் டேர்ம்ஸ், ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 9 e power minus 3x minus 9 e power minus 3x which is equal to 0. நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளோட RHSல 0 வந்து இருக்குது. ஸோ LHS is equal to RHS, hence verified. So therefore the given function is a solution of the given differential equation and hence verified. Next example 3 வந்து பார்ப்போம். Example 3, verify that the function y equal to a cos x plus b sin x where a and b belongs to R is a solution of the differential equation அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்ன differential equation, d square y by dx square plus y is equal to 0. ஸோ ஃபஸ்ட்டு வந்து dy by dx வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ a வந்துடும், cos xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x வரும், ப்ளஸ் b cos x வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, மைனஸ் இங்கே ஏ இருக்குது, மைனஸ் அப்படியே எடுத்துடலாம். sin xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x வந்துடும், ப்ளஸ் பி காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ் வந்து வரும். அதாவது மைனஸ் ஏ காஸ் எக்ஸ் மைனஸ் பி சைன் எக்ஸ் வந்து நம்மளுக்கு வரும். மைனஸை காமனாக எடுக்கிறேன், ஏ ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ இங்கே அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டி ஸ்கொயர், இது வந்து என்னது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயருக்கு கிடச்சிருக்கிறது. இப்போது இதை எடுத்து இதில் போடலாமா. ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஏ ப்ளஸ் காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்ன்னு வந்து வந்துடும். ப்ளஸ் ஒய் வந்து என்ன இருக்குது, ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ்னு வந்து இருக்குது. ஸோ அப்போது இது என்ன ஆகும், இது அப்படியே வந்து என்ன ஆகிடும், மைனஸு இது அப்படியே அதே டேர்ம் ப்ளஸில் இருக்குது. அப்போது கேன்சல் ஆகி இட் வில் பிகம் 0. ஸோ LHS is equal to RHS. So therefore the given function is a solution of the given differential equation. ஸோ அவ்வளோதான் வந்து இந்த
வீடியோ. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்துட்டோம். ஜென்ரல் சொல்யூஷன் அண்ட் பர்டிகுலர் சொல்யூஷன்னா என்ன அப்படின்றதும் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் இதுவாக வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 9.2 ஃபுல் எக்ஸசைஸும் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.